விஜய் பிடிக்கும் எனக்கு. விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம், வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதிமுக ஊழல் கட்சி, ரைட். அதுல இருந்து செங்கோட்டையும் அவர் தூய சக்தி. அது என்ன கதை? சரி, ஓகே. அப்ப செந்தில் பாலாஜி சொல்றேன். 1000 கோடி கேஸ் நான் ஒரு நிமிஷம். நீங்க திமுக மாற்றுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப திமுக மாற்று இல்ல, திமுக நீங்களும் ஒண்ணுதான். திமுக ஊழல் கட்சி நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க செந்தில் பாலாஜி எடுத்துக்கு வந்தீங்கன்னா நான் ஒண்ணு வர்றேன். செந்தில் பாலாஜி மீது சுமத்தப்பட்ட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியிலே 22 வயது பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது மிகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வாழ்நாளெல்லாம் கன்னிப்பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிலம் காளை, சிலம்பத்திலே சிங்கம், புறப்பட்டால் புயல், அடித்தால் அடி, இடித்தால் இடி, மிதித்தால் மிதி, இவரோட மோதனா மரணமடா. பாரு, முதல்வர் சைக்கிள் ஓட்டுற வீடியோவை போட்டு வந்த நாள் முதல் இந்த நாள் வரைன்னு பழைய பாட்டை வச்சு மீன்ஸ் போட்டு போட்டு எல்லாருக்கும் போர் அடிச்சு போனதுனால இந்தாங்கடா சூப்பர் கண்டென்ட்னு நம்ம முதல்வரை சுசுகி சூப்பர் பைக் ஓட்டுற மாதிரி பைக்ல உட்கார வச்சு போட்டோ ஷூட் எடுத்து வெளியிட்டு இருக்கு திமுக கும்பல். ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. தரமணியில ஒரு வட மாநிலத்தில் பீகாரை சேர்ந்த வட மாநிலத்தில் குடும்பத்தோடு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து அதிர்ச்சி இருக்கு. எப்போது நான் தூங்கிட்டேன், இப்பதான் எந்திரிச்சு. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்ப பேஷன் ஆயிடுச்சு. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்ப பேஷன் ஆயிடுச்சு. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்ப பேஷன் ஆயிடுச்சு. இப்ப பேஷன் ஆயிடுச்சு. நாசமா போவ, அழிஞ்சு போவ, நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. தேர்தல் கிட்ட நெருங்கும் பொழுது போராட்டம் செய்வது ஃபேஷனா போயிடுதுன்னு திடீர்னு யார் அந்த சார்புகள் அண்ணன் மா சுப்பிரமணியன் சொல்றாரு. உண்மையிலே தேர்தல் வந்ததுனாலதான் உங்களுக்கு அவங்களுடைய போராட்டம் கண்ணுக்கு தெரியுது. எதிர்கட்சியா இருக்கும்போது அதே போராட்டம் நடக்கும்போது அவங்க போய் காலில் விழுந்தீங்க, அவருடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுறேன்னு மாத்தி மாத்தி சொல்றீங்க. நீங்களும் திராவிட மாடல் முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு அவருடைய போராட்டம் வந்து உங்களை கொச்சைப்படுத்த தெரியுது. அவங்களுடைய போராட்டத்தை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். மட்டன் பிரியாணி சுட சுட இருக்கு. எல்லாம் நம்ம முதல்வர் கொடுத்தாரு எங்களுக்கு. லட்டு, இது வந்து மிக்சர், மாசா கூல் ட்ரிங்க்ஸ் பாத்துக்கோங்க. எல்லாம் குடுக்கலன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு என்ன குடுத்தீங்க பையிலன்னு எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. தரமே கிடையாது. இத எங்க வயித்தால வாயால தான் போடுது. நாங்க சம்பளம் கூட்டி கேட்டா எங்களுக்கு சோத்தை கொடுக்காங்க. நாங்க சோத்துக்கு அடிமைன்ட்டு இவங்க நினைச்சிட்டாங்க. துப்புரவு தொழிலாளர் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தூய்மை பணியாளர்கள் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி பல நாட்களாக போராடிய போது அவர்களுக்கு காலை உணவை இலவசமாக வழங்குவோம் என்று அறிவித்து வாயால் வடை சுட்டு அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவி அடக்கி வைத்தது திமுக அரசு. வடை சுட்டாச்சு பாத்தீங்க, வடைய பாத்தீங்களா? வடை சுட்டாச்சு, வடை சூப்பரா இருக்கு. வடை சுட்டு உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டை நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க்கை வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க. முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் வரும் பொழுது அதுல நாங்க வந்து சொல்லக்கூடிய நிலையில் ஒன்றிய அரசு யார்? ஒன்றிய அரசு அவன் நாங்க எதிர்பார்த்தோம். நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீ வந்தீங்க, நீ குரல் கொடுத்துருக்கலாம்ல. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் தான் இதை ஒழிச்சிருக்க முடியும்னு சொன்னாரா? அப்ப மாநில கட்சியால் அதை செய்ய முடியாதுங்க. அது அவர் சொன்ன பதிலே நீங்க புரிஞ்சுக்கணும். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதா ஒரு மனுஷனை போய் போட்டா முதலமைச்சர் உட்கார்ந்து நியாயமா?
எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஒருவேளை இந்தியா கூட்டணி வந்து மத்திய சர்க்கார் வந்திருந்தாங்க அப்படின்னா நீட்டை நாங்கள் ஒழிச்சிருப்போம் அப்படின்றாரு சார். ஒருவேளை காங்கிரஸ் இந்திய கூட்டணி வந்ததுன்னா நீட்டை தமிழ்நாட்டில் ஒழிச்சிருவீங்க? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஆனா சார் அவரு ஆரம்பத்துல சொல்லும் போது முதல் கையெழுத்தே வந்து நீட் ரத்து தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. ஆனா எங்க ஆட்சி வந்தா பண்ணுவோன்ற சொல்லலையே சார் அவரு. நல்ல விவரமா இருக்கீங்க தம்பி. இது ஏன் அவங்ககிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சோம். நம்ம உதயநிதி என்ன சொல்றாரு, அதிமுக வந்து அடிமை கட்சி, அவங்க வந்து எதுக்கும் பொருந்தாத கூட்டணி. தம்பி, நயன்தாரா இடுப்பை பிடிச்சிட்டு நீங்க ஆடின டைம்ல உங்க அப்பா சட்டையை சட்டமன்றத்துல கிழிச்சு அனுப்பணும். உங்க அப்பா கிட்ட கேளுங்க எப்படி கிழிச்சு அனுப்பணும்னு தெளிவா சொல்லுவாரு உங்க அப்பா. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? எங்களுடைய மாடல் திராவிட மாடல்லாம் தனியா வந்து நில்லுங்க சாமி. 5 வருஷம் வேலை பார்த்திருக்கீங்கல்ல, 75 ஆண்டு கால கட்சி தானே, தனியா வாங்க. எதுக்கு 10 பேரை கூட்டணிக்கு வாங்க. இப்ப நீங்க அப்ப கூட்டணி பார்த்து பயப்படுறீங்களா? இப்ப நம்ம அப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம்னா, இப்ப நம்ம இப்படி ஒரு வாதத்துக்கு சொல்றேன். நீங்க டிவிக்கு பார்த்து பயப்படுறீங்களா கேக்குறேன். ஆக்சுவலா நான் எதுக்கு 10 பேருக்கு 10 கட்சி சொல்லுவீங்க? உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறேன் நான். திமுக மேல திமுக நம்பிக்கை இல்லையா? இதுக்கான பதிலா சொல்லுவா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நீங்க அரசியல் விமர்சகர் சொல்ல முடியாதுன்னா பரவாயில்ல, இல்ல திமுக ரெப்ரசன்ட் தைரியமா சொல்லுங்க. திமுக மேல திமுக நம்பிக்கை கிடையாது, எங்களுக்கு இந்த கூட்டணி பத்தாது, இன்னும் 15 பேரோட நாங்க கூட்டிக்குவோம், எங்களுக்கு ஆட்சி தான் முக்கியம், ஆனா சும்மா நாங்க திராவிட மாடல் ஆட்சி அப்படி சொல்லிக்குவோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க வெளிப்படையா. இல்ல என்ன தப்பு இருக்கு? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு, சொல்றா. நீங்க சண்டைக்கு வாடான்னு சொல்றதுனால அது சண்டைக்கு போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. திமுக தான் தீர்மானிக்க வேண்டும் யார் எதிரிங்கிறத. என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? வாங்க வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வீட்டுல சௌக்கியமா? போயிட்டு வாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? பெரியப்பா சிறந்த மாடுபிடி வீரராக மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க.